Good evening. We're so delighted to see all of you this evening. Today, Aurobindo Vidyalaya Swasthya or Arogya Sangamam's focus is on environmental health. By working together, we will showcase our collective commitment to fostering a healthier, greener future for our children and our planet. My heartfelt gratitude to our SMC members, LV Ma'am, our Chairman Vadaganathan Sir, and all of our trustees. Thank you so much for always being supportive for all that we do. And to our chief guest of the evening, Man Sudhakar. To be so passionate about something that you'd want to include it as part of your name is remarkable. I was talking to him this morning for some time and I could see how much his work towards soil health meant to him. When he shared with me about the lack of awareness people in general have about soil, I saw tears in his eyes. It's always a blessing to interact with someone who holds something so close to their heart. And to our dedicated parents, we can't do any of this without your support, encouragement, and your blessings. Thank you for being our pillar of support and for motivating us to do better and be better by the trust that you place in us. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது environmental health. சுருக்கமா சொன்னப்போனா நம்மளோட பிஹேவியர்ஸ், செயல்கள் எப்படி நம்ம சுற்றுப்புறத்தை பாதிக்கும் அண்ட் நம்ம ஆரோக்கியம் எப்படி சுற்றுப்புறத்தினால் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது என்வாயரமெண்டல் ஹெல்த். இந்த வாரம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹெல்த் ஆஸ்பெக்ட் பற்றி பார்த்துருக்கோம். இதுவரை ஃபிசிக்கல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் பார்த்துருக்கோம். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹெல்த் ஆஸ்பெக்ட் பற்றி பேசல, அதை பற்றி தனிப்பட்ட முறையில் என்னால் பேச முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு இந்த என்வாயரமெண்ட் ஹெல்த் ஆஸ்பெக்ட் மற்ற 5 ஹெல்த் ஆஸ்பெக்டோட ரொம்பவே இணைஞ்சிருக்கு. ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் என்வாயரமெண்டல் ஹெல்த். ஸோ நம்மளுக்கு மனுஷங்களுக்கு சில தேவைகள் இருக்குது. காற்று, நீர், உணவு அண்ட் இருக்கும் இடம், ஏர், வாட்டர், ஃபுட் அண்ட் ஷெல்டர். இதெல்லாம் சரியாக இருந்தால் மட்டுமே நோய் இல்லாமல் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு முன்னாடி இருக்கும் குப்பையை மறைக்கிறதுக்காக பிளாஸ்டிக் வேஸ்ட்டை எரிக்கிறோம். இது டயாக்சின் போன்ற நச்சுக்கள், டாக்ஸின்ஸை காற்றுல வெளியிடுது. இந்த கெமிக்கல்ஸ்னால கேன்சர் வருதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நமக்கு குப்பையை எரித்து அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த காற்றை சுவாசிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? மரத்தை வெட்டுறோம், தண்ணியை விலைக்கு வாங்கி குடிக்கிறோம், ஆரோங்கிற மிஷின் எல்லாத்து வீட்லேயும் மாட்டி எல்லா மினரல்ஸையும் ரிமூவ் பண்ணி தண்ணியை நம்ம குழந்தைகளுக்கு சுத்தமான தண்ணின்னு கொடுக்குறோம். என்ன பிரயோஜனம்? கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பூச்சிக்கொல்லி, இதெல்லாம் நிலத்தடி நீர், மண் வளம், நம்மளோட உணவை பாதிக்கும் தெரிஞ்சு தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம உடலுக்கும் நம் குழந்தைகளோட உடலுக்கும் எப்படி நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும்? சோஷியல் ஹெல்த் அண்ட் என்வாயரமெண்டல் ஹெல்த். ஒரு சமுதாயமாக நம்ம முடிவு பண்ணிட்டோம். அரப்பு, பாசிப்பயிறு, வேப்பங்குச்சி, அரிசி மாவு கோலம், பாத்திரம் கழுவுறதுக்கு சாம்பல், இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். கன்வீனியன்ஸ்க்காகவோ ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காகவோ பிராண்டட் ஷாம்பூஸ், வீடு துடைக்கிறதுக்கு லைசால், விளம்பரத்தில் வர டூத் பேஸ்ட், ஈஸியாக கழுவுறதுக்கு டிஷ் சோப்னு ஒட்டு மொத்தமாக கன்வீனியன்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு அடிமையாயிட்டோம். நான் என்னோட வாழ்க்கையை முழுமையாக சுத்தமாக மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வாழணுங்கிறத போய் நம்மளை அடுத்தவங்க கண்ணில் எப்படி பார்ப்பாங்கிறத நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அண்ட் என்வாயரமெண்டல் ஹெல்த். இந்த பாத யாத்திரை எடுத்துக்குவோம். முருகனை பார்க்கறதுக்காக ரொம்ப பக்தியோடு போகிறாங்க. ஆனால் அவங்க போகிற பாதை பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், கவர்ஸ், அவ்வளோ குப்பை. நான் நேற்று பேசின அந்த ஒன்னஸ் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சதுன்னா நம்மளால் உணர முடியும், இந்த இயற்கையே முருகன் கொடுத்தது தான். அதை அசுத்தப்படுத்திட்டு அவனை பார்க்க போகிறதுல என்ன பிரயோஜனம்? இந்த மண்ணும் முருகனும் ஒன்று. ஒரு பிளாஸ்டிக் குப்பையை நான் தூக்கி போடும்போது முருகன் மேலேயே தூக்கி போடுறேன்ல. எல்லாம் கடவுள், எல்லாரும் கடவுள். இதுதான் நம்ம கலாச்சாரம். இன்னைக்கு காலையில் நாங்கள் குழந்தைகளை 7வது வகுப்பு குழந்தைகளை கூட்டிகிட்டு ஈஸ்வரன் கோயில் சுத்தம் பண்ண போனோம். ஒரு கோயில் அப்படி இருக்கலாமா? செவருக்கு அந்த சைடு சிவபெருமான், செவருக்கு இந்த சைடு பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதே சமயம் நம்ம குழந்தைகள் அதை அந்த இடத்த சுத்தம் செய்யலை, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து வைக்கல, கூட அவ்வளவு பேரண்ட் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது பார்க்கையில் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது.
இன்டெலெக்சுவல் ஹெல்த் அண்ட் என்வாயர்மெண்டல் ஹெல்த். நம்ம ஆரோக்கியத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எது சரி எது தவறு. மண் சுதாகர் அவர்கள் இன்னைக்கு காலையில் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், நான் பெருசாக படித்ததில்லை, இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு. ஆனால் அவர் இந்த மண்ணை பற்றியும் நம் சுற்றுச்சூழல் பற்றியும் யோசித்தது, ஆழமாக உணர்ந்தது நிறைய எஜுகேட்டட் பீப்புள்னால புரிஞ்சுக்க கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நம்ம எஜுகேஷன் அந்த மாதிரி எதையும் ஆழமாக பார்க்கறது இல்லை. எந்த விஷயம் எடுத்தாலும் அதோட ஆரம்பம் என்ன முடிவு என்னன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கறதில்ல. குழந்தைகளுக்கு இது ரொம்ப அவசியம். நான் டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன், நாங்கள் எல்லாரும் எங்கேயாவது வெளியே போனால் கடைசியில் அந்த நாள் முடியல் சொல்லுவாங்க, மேம் ஏதாவது என் குழந்தைகளுக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படிம்பாங்க. எதுக்காக? இல்லை மேம், நான் எங்கேயாவது வெளியே போனேன்னா வீட்டுக்கு வரையில் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்க, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் பொம்மையை தூக்கிட்டு வருவாங்க. அந்த பிளாஸ்டிக் பொம்மையே ஆகாதுக்கு முன்னே எங்கே இருந்தது, அதுக்கு முன்னால் எங்கே இருந்தது? அந்த பிளாஸ்டிக் பொம்மையை நான் வாங்கி கொண்டு போய் வீட்டில் கொடுக்கையில் அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்குது, நான் அதன் மூலிமா என் குழந்தைக்கு அது என்ன சொல்லிக் கொடுக்குறேன், அந்த பிளாஸ்டிக் பொம்மை உடஞ்சதுக்கப்புறம் அது எங்கே போகுது அப்படிங்கிற இந்த முழு பார்வை நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வேணும். இது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பெரியவங்களுக்கே அது இல்லை. எமோஷ்னல் ஹெல்த் அண்ட் என்வாயர்மெண்டல் ஹெல்த். வாழ்க்கையில் நம்மளுக்கு கோவம் வருது, அழுக வருது, ஆத்திரம் வருது. எதுக்காக? யாராவது என்னை குத்த சொன்னால் கோபம், எனக்கு வேணுங்கிறது ஏதாவது கிடைக்கலைன்னா வருத்தம், நான் சொன்னதை கேட்கலைன்னா ஆத்திரம். இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா நம்மளோட எமோஷன்ஸ் எதனால் ட்ரிகர் ஆகுது அண்ட் நம்ம எதுக்காக இதை பயன்படுத்துகிறோம்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். ரோட்டில் துப்புறது, குப்பையை வீசுறது பார்த்தாலோ, பப்ளிக் பிளேசஸை சுத்தமாக வைக்காமல் இருந்தாலோ கோபம் வரணும். ஒவ்வொரு தடவை பிளாஸ்டிக் குப்பையை பார்த்தாலோ அதை எரிக்கிறது பார்த்தாலோ வருத்தப்படணும். ஒரு மரத்தை வெட்டையிலையோ ஒரு மலையை இடிக்கையிலையோ அழுக வரணும். நம்ம போனதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு அண்ட் பேர குழந்தைகளுக்கு இப்படி ஒரு பூமியை விட்டுட்டு போகிறோமேன்னு நினச்சி வருத்தப்படணும். இப்படி நம்ம எல்லாருமே இருந்தால் நிறைய விஷயம் டாலரேட் பண்ண மாட்டோம், தட்டி கேட்போம். நம்ம தலைமுறை நிறைய தப்பு பண்ணிருச்சு, இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பட் நம்ம குழந்தைங்க இதை பார்த்து வளர்ந்தா இது எங்கே போய் முடியும்? நம்ம எல்லாரும் மாறணும். நம்ம ஸ்கூலில் தண்ணி, மரம், மண், செடி எல்லாமே தெய்வம் சொல்லி ஜல பூஜா, விருட்ச பூஜா நிறைய செய்வோம். மலர் நீர் சேகரிப்பு தொட்டி கட்டி அதை பற்றி நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பிளாஸ்டிக் எவ்வளோ தவிர்க்க முடியுமோ தவிர்க்கணும்னு முடிவு செஞ்சோம். ஒன் யூஸ் பிளாஸ்டிக்ஸ், பென்ஸ், பிளாஸ்டிக் லஞ்ச் பாக்ஸஸ், ஈவன் ஸ்டிக்கர் போட்டு வைக்கக்கூடாதுன்னு எல்லாரும் குங்குமம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணோம். ஒவ்வொரு வருஷமும் 10,000 பேப்பர் பேக்ஸுக்கு மேலே நம்ம குழந்தைங்க நியூஸ் பேப்பரில் பண்ணி தாராபுரம் முழுவதும் எல்லா கடைக்கு கொடுத்து ஒன் யூஸ் பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும், பிளாஸ்டிக் பேக்ஸை தவிர்க்கணும், இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நிறையா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. நெகிழி இல்லா திருப்பூர், பூக்கள் ட்ரஸ்ட், துர்கேஷ் நந்தினி, புவிதம் மீனாட்சி அக்கா, இவங்க எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து பிளாஸ்டிக் ரீசைக்ளிங், வேஸ்ட் செப்பரேஷன், மினிமலிசம், மரம் நிறையா வளர்ப்புறது பற்றி இது மாதிரி நிறைய செஷன்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நான் கர்மாவை நம்புகிறேன். நான் பண்ணுற ஒவ்வொரு செயலும் விளைவுகள் இருக்கணும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். நான் இந்த மண்ணிலிருந்து தான் வந்தேன், மறுபடியும் மண்ணாக ஆவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும், என்னோட சுற்றுச்சூழலுக்கும், என் வாழ்க்கை முறையினால் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்குவேன். இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, we didn't inherit the earth from our ancestors, we borrowed it from our children. நம்ம பெற்றோர்கள் இருந்தும் நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்து இந்த பூமி, இந்த மண்ணை நம்ம பரம்பரை சொத்தாக வாங்கலை, நம்ம குழந்தைகிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதை நம்ம பத்திரமா திருப்பி கொடுக்கணும். நம்மளுக்கு கிடைச்சதை விட நல்ல விதத்தில் அவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.